நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா அது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். ஈக்குவலாக தண்ணி வெந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி தம் போட்டுடலாம். கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தம் எடுத்துடலாம். இப்போ பிரியாணி ரொம்ப சுட சுட ரொம்ப உதிரியாக டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.